ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் டாபிக் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மதன் கௌரி எதனால் த்ருவ் ராத்தி மாதிரி வீடியோஸ் பண்ணுறதில்ல. ஸோ டாபிக் ரிலேட்டாக பார்க்கும்போது நான் எதனால் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருப்பார். அதை நீங்கள் கேளுங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து த்ருவ் ராட்டி மாதிரி வீடியோ போடு அப்படின்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. த்ருவ் ராட்டி ஜெர்மனியில் உட்காந்துட்டு இருக்கான். ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். த்ருவ் ராட்டிங்கிற ஒரு பையன் வந்து ஜெர்மனியில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ கிரிட்டிக்கலானாலும் யாரை பற்றினாலும் பேசலாம். ஆமாம், நான் வந்து மதுரையில், சென்னையில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருந்துகிட்ருக்கேன். நம்மளுக்கு அவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. நிறைய பேர் பேசினா என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். ஸோ டாபிக் ரிலேட்டடாக ஓகே, பட் எனக்கு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டயத்தில் அவர் நிறைய விஷயங்கள் வந்து த்ருவ் ராத்தி மாதிரி பண்ணுறாரு. அதாவது டாபிக்ஸ், ட்ரெண்டிங் ரிலேட்டட் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தவிர்த்து பார்க்கும்போது அவருடைய தம்ப்நெயில் இருக்கட்டும், அவருடைய வீடியோ எடிட்டிங், ஈவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அதுவும் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே தோணுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் தமிழில் ஒரு த்ருவ் ராத்தி சேனல் மாதிரி மதன் கௌரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இதுவும் கூட ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. முன்ன இருந்த அந்த பழைய மதன் கௌரி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி இப்போ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அந்த கட்டம் போட்ட சட்டையாக இருக்கட்டும், அது போக அந்த மதன் கௌரிங்கிற பெரிய ஃபண்ட் மாதிரி சைடில் கொடுக்குறதா இருக்கட்டும் இப்போவும் இருக்குது. பட் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம். எஸ், அஃப்கோர்ஸ் த வே ஆஃப் ஸ்பீச் அப்படியே தான் இருக்குது. அதை நீங்களே பார்க்கலாம். அண்ட் வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்து நம்ம இந்த மாதிரி எதை பற்றி பேசணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் மதன் கௌரி இப்போ சர்ச் பண்ணுங்க, ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அடுத்து நான் என்ன பேசணுங்கிறத அங்கே டிஎம்ல சொல்லுங்க, இங்கேயும் கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாற்றம் உண்டே மாறாதது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க. லைக் இப்போ மதன் கௌரியை எடுத்துக்கிட்டாலும், ஈவன் எவ்வளோ பெரிய டீம் வச்சுருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது வேறு. பட் எல்லாத்தையும் இவர் தான் பேசி ஆகணும். ஸோ பேசணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதில் வந்து ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு சில இடங்களில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா அது பெரிய லெவலில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அண்ட் அது பர்சனலாக அவரையும் பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அண்ட் த்ருவ் ராத்தி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு நாட்கள் எடுத்து அதுக்கு அடுத்தது தான் அவருடைய கண்டென்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவார். பட் அப்படியே மதன் கௌரி வந்தோம்னா டெய்லி அப்லோட்ஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த எடிட்டிங் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய விஷயங்கள் அவர் கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பின்னாடி போனோம்னா அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது இருந்த அந்த ஒரு ஆர்வம் வந்து இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்க்க தான் தோணுது. லைக் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் எனிவேஸ், நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க அவருடைய பழைய வீடியோஸில் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நியூ வீடியோஸில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, என்னது பிடிச்சிருக்கு பிடிக்கல, அண்ட் வந்து அவர் இந்த மாதிரி பண்ணாததுக்கு காரணம் என்னென்னு வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். எஸ், அஃப்கோர்ஸ் அது ரொம்ப டீப்பாக நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறோம்னா அது பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், கண்டிப்பாக இஷ்யூங்கிறது ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். இதை மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பேசலாம் அப்படியே மாதிரி நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள் உங்களுடைய தாட்ஸை. தட்ஸ் இட் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. பாய்.